சீமானை இழிவுபடுத்த வேண்டும் என்பதோ இப்படி அவனை அம்பலப்படுத்த வேண்டும் என்பதோ ஒரு பகை உணர்ச்சியோ வன்மமோ கொண்டு இந்த கூட்டம் நடத்தப்படவில்லை. எல்லையை மீறி போய்கொண்டிருக்கிற இந்த நேரத்தில் தெருவில் வந்து நாமும் யார் என்பதை காட்ட வேண்டும், அமைதியாகவே காலம் போய்விடாது என்று எச்சரிக்க வேண்டும் என்பதற்காக மட்டுமே இந்த கூட்டத்தின் பொருளை நோக்கத்தை புரிந்து கொண்டுதான் நீங்கள் வந்திருக்கிறீர்கள். மேடையில் பேசுவதற்கு தேதி கேட்டால் கூட கிடைக்காதவர்கள் இன்றைக்கு பார்வையாளர்களாக அமர்ந்திருக்கிறார்கள் என்பதை நான் அறிவேன். நல்லது, நாம் காலத்தையும் கருதித்தான் உரையாற்ற வேண்டும், நிறைய சொல்ல வேண்டும் என்கிற எண்ணம் இருந்தது. எனக்கே வியப்பாக இருந்தது. தீனாவின் பேச்சை, பசும்பொன் பாண்டியன் பேச்சை நான் இன்றைக்குத்தான் கேட்கிறேன். ஒவ்வொன்றும் ஒவ்வொரு குரலில் இருந்தது. ஒரு உண்மை எனக்கு தெரியும், தீனா பேசியது 100க்கு 100 உண்மை. அதில் ஒன்றும் பொய் இல்லை. அவர் பேசிய போது கேலியாக பேசியிருக்கலாம். அந்த சிறை அதிகாரி இப்போதும் இருக்கிறார். தினமும் 2 கடிதங்கள் தான். யார் யாருக்கு என்றவர் சொன்னார். அப்போதிருந்தே பணத்தின் பின்னால் போகிற அந்த பண பைத்தியம்தான் இன்றைக்கு இந்த இடத்திற்கு அந்த ஆளை கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறது. பணமும் பதவியும் இருந்தால் போதும் என்று நினைத்தால் ஒன்றை நாம் சொல்ல வேண்டும். வாழ்வில் எப்போதும் உங்களுக்கு பணமும் பதவியும் உங்களுக்கு பின்னால் பேசாது. இன்றைக்கு ஐயா பெரியாரை பற்றி பேசுகிறோம், அண்ணாவை, கலைஞரை பேசுகிறோம் என்றால் பணக்காரர்கள் என்பதற்காக பேசவில்லை. பதவியில் இருந்தவர்கள் கூட அண்ணாவும் கலைஞரும் இருந்தார்கள். பெரியார் ஒரு பதவியிலும் இல்லை. இந்த நாடு இன்றைக்கும் பேசிக் கொண்டிருக்கிறது, பேசும், இன்னும் ஒரு நூற்றாண்டு பேசும். ஐயா பெரியார் எதிரில் இருக்கிறவர்களை கடுமையாக பேசுவார். ஏன் மக்கள் பொறுத்து கொண்டார்கள்? அது அவருடைய வயது காரணம் இல்லை. வயதான 2 பேரை இந்த மேடையிலே வந்து இங்கே இருக்கிறவர்களை கடுமையாக பேச சொல்லுங்கள், கேட்பார்களா? வயது காரணம் இல்லை. அவருக்கு பின்னால் இருந்த தொண்டர்கள் காரணம் இல்லை. அவர் படித்த படிப்பு காரணம் இல்லை. நாம் கூட படித்திருக்கிறோம் எல்லாரும், அவையெல்லாம் காரணம் இல்லை. அவர் இந்த சமூகத்திற்கு செய்த தொண்டு காரணம் என்பதை உணர வேண்டும். நல்லது நண்பர்களே, நேரடியாக நான் செய்திக்கு வருகிறேன். 3 செய்திகளை இந்த மேடையில் நான் முன்வைக்க இருக்கிறேன். ஒன்று, சீமான் தானாக இயங்கவில்லை, இயக்கப்படுகிறார். இது ஒரு முதல் குற்றச்சாட்டு அல்ல, உண்மை. அவர் பதவிக்கும் பணத்துக்கும் ஆசைப்படுகிறவர் என்று தெரிந்து கொண்டு, யாரையும் நான் குறைத்து மதிப்பிடுவதில்லை, மேடையில் பேசுகிற ஆற்றல் இருக்கிறது. சில நேரங்களில் எதிரே உட்கார்ந்திருக்கிறவனுக்கு காது செவிடாகும், அது வேறு. திடீரென்று எதற்கு கத்துவது என்று தெரியாமல் கத்துகிறார். ஆனாலும் தொடர்ந்து பேசுகிற பேச்சு ஆற்றல் இருக்கிறது. பதவி ஆசையும் பண ஆசையும், பதவி ஆசை என்றால் தன்னல வெறி என்றால் இனி ஒருவன் பிறந்துதான் வர வேண்டும். அவ்வளவு பெரிய தன்னல வெறி. நான் உண்மையாய் சொல்லுகிறேன். போர் நடந்து கொண்டிருந்த காலத்தில் கூட நீங்கள் பிரபாகரனை காட்டி கொடுத்தால் உங்களுக்கு பதவியும் பணமும் கிடைக்கும் என்றால் காட்டி கொடுக்க தயங்காத ஒரு மனிதன் சீமான் தான். நான் இது எல்லாவற்றையும் மேடைக்காக பேசவே இல்லை. எனவே பணமும் பதவியும் ஆசை கொண்டவன் ஒரு மனிதன் என்பதை புரிந்து கொண்டு பின்னால் இருந்து இயக்குகிறவர்கள் யார், அதற்கான சான்றுகள் என்ன? இது மருத்துவர் குலத்திலே இருக்கிற மகன் சட்டசபைக்கு சென்றதை நீ பார்த்ததுண்டா? ஆதி தாய்க்குடி குறவர் குடியில் ஒருவன் உள்ளே சென்றதை நீ பார்த்ததுண்டா? போயர், ஒட்டர், சாலியர் எவரையாவது நீ பார்த்ததுண்டா? சொல், யாருக்காவது ஒருவனுக்கு உண்டா? ஏன் தமிழ் தேசிய அரசியல் என்று கேட்கிறார்களே? நாம் தமிழர் கட்சி வந்த பிறகுதான் சாலியருக்கு இடம், குறவருக்கு இடம், வண்ணாருக்கு இடம், குயவர் குடிக்கு இடம், முடிதிருக்கிற மருத்துவர் குடிக்கு இடம் என்று நிறுத்தி அழகு பார்க்கிறது. ஒரே ஒரு வீடுதான் என்ன இருக்கிறது என்றால், ஒரு வீடு, நீ ஒரு வீடு அல்ல, ஒட்டுமொத்த தமிழினமும் உன்கூட நிற்கிறது களத்தில் நில் என்று சொன்னேன். தோற்றேன், ஆனாலும் திமிரோட தோற்றேன். 2016 முதலாக சட்டசபை தேர்தலை எதிர்கொள்கிற போது 22 இடங்கள் ஆதி தமிழ் குடிகள், உழைக்கும் மக்கள், ஒடுக்கப்பட்ட தமிழ் சமூகம், தேவேந்திரருக்கும் பறையருக்கும் சேர்த்து 22 தொகுதி பொது தொகுதியை கொடுத்த கட்சி நாம் தமிழர் கட்சி. இன்னுவரை பட்டியல் பிரிவிலே வைக்காதே. நாங்கள் பல்லர் அல்ல,
பல்லர் என்பது குடியின் பெயர் அல்ல. நானும் பல்லன், நீனும் பல்லன், எல்லோரும் பல்லன். காரணம், நிலம் பள்ளமாக இருந்தது. பல்லு என்றால் உழவு, உழவு செய்கிற ஒவ்வொருவனும் பல்லன். பலன் ஒரு பல்லு பாடல்கள் இருக்கிறது, முக்கூடர் பல்லு என்று. பல்லென்றால் உழவு என்று பொருள், பல்லன் என்றால் உழவன் என்று பொருள், உழவன் என்றால் வேளாளன் என்று பொருள். காரண பெயர் வல்லன், குடி பெயர் உழவன், வேளாளன். நானும் வேளாளன், நீனும் வேளாளன். அதனால்தான் வேளாண்மை செய்தால் கொங்கு வேளாளர், வீரகோடி வேளாளர். அவர் தேவேந்திர குல வேளாளர். வேளாண்மை செய்கிறவன் வேளாளன். அறிவிக்க சொல்லி போராடினோம். பட்டியல் சமூகத்தில் ஏழு என்னை தாழ்த்தப்பட்டவனாக இருந்து தன்மானத்தை இழக்க தமிழ் மகன் நான் தயாராக இல்லை. இல்லை, அந்த பட்டியல் பிரிவில் இருந்தால் உனக்கு சலுகை, சலுகை வேண்டாம். என் தேர்ந்த செருப்புக்கு சமம் வேண்டாம். எனக்கு வேண்டியது என் உரிமை. அப்ப என் உரிமை என்ன? என்னை ஏத்து. எதுல ஏத்து? பிசி எம்பிசில ஏத்து. பேக்வர்ட், மோஸ்ட் பேக்வர்ட்ல கொண்டு போ. இதுல 15 இருக்கா? 18ல 3 எடுத்து கொடுத்துட்டியா? மீதி கொண்டாந்து 5 வை. 20 ஷெட்யூல் ட்ரைப்ஸ், எஸ்சி எஸ்டி. அந்த எஸ்டிக்கு கொடுத்துட்டு, எஸ்சி கொடுத்துட்டு, எல்லா பழங்குடி மக்கள் கொடுத்து, மீதி பறையர் தேவேந்தர் நாங்க இருக்கோம். பெரிய எங்களுக்கு குடிய எண்ணு. தேவேந்தர் எவ்வளவு எண்ணு, எண்ணிக்கைக்கு ஏற்ப பிரிச்சு கொடுத்துரு. அவ்வளவுதானே. என்னை தாழ்த்தப்பட்டவன் என்று சொல்ல நீ யார்? இங்கே தமிழனின் எவனும் தாழ்த்தப்பட்டவன் அல்ல. அந்த நிமிர்வு ஒவ்வொருத்தனுக்கு இருக்கணும். தமிழன் பெருமைக்குரியவன். காரணம், தமிழ் பெருங்குடியிலே பிறந்தவனாலே அவன் பெருமைக்குரியவன்கிறார். யாரு? புரட்சி பாவலர். நிமிர்ற. உலகிற்கு அறிவை கடன் கொடுத்த இனத்தின் மக்களோட நாம். நமக்கு வந்து சொல்லி கொடுப்பான், நான் தான் படிக்க வச்சேன், நான் தான் இது பண்ணி வச்சேன். பாரதேசி பயிலு. அது அப்புறம் கதை, அது தனி தனி, அது வேற சப்ஜெக்ட். இப்ப இதுக்கு வருவோம். இந்த நிலையில் தான் பெருமகனார் இந்த ஜேம்ஸ் ட்ரெமன் ஹரே 12 லட்சம் ஏக்கரை கொண்டு வந்து கொடுக்குறேன். இதுல பல இடங்களை எல்லா பயிலும் ஆக்கிரமிச்சிட்டான். இதுல நுட்பமா ஒன்றை, இதையாவது எங்க அண்ணன் ஏர்போர்ட் மூர்த்தி என்னை சொல்ல அனுமதிக்கணும். அது கோச்சு கூட என் மக வேற துர்கா போய் ரொம்ப போராடி இதெல்லாம் அச்சு எடுத்துட்டு வந்துச்சு. ஆனா இதை மட்டும் சொல்லிக்கிறேன்னா, இந்த பாருங்க, இந்த பஞ்சமர நிலம் இருக்குல்ல, இந்த நிலத்துல நம்ம இடத்துல வீடு கட்டும் போது ஐயா பெருமகனார் கருணாநிதி அவர்கள் போட்டத இதை பாருங்க. ஆதி ஆந்திர சமூகத்தை சேர்ந்தவர்களுக்கு வீட்டு மனைகள் வழங்கி அத குடிமனை பட்டா வழங்கிடணும். நில உரிமை பத்திரம் பட்டா வழங்கிடு ஆதி ஆந்திரர்களுக்கு. ஆதி தமிழ் குடிகளுக்கு வீட்டு மனை பட்டா கொடுக்காத, நில உரிமையை கொடுக்காத, குடியிருப்புகளை கட்டி வாடகைக்கு விட்டுரு. இதுக்கு எல்லாம் கிட்ட வாப்பா. இது இங்கிலீஷ்ல இருக்குப்பா, அதை நான் தமிழ்ல படி சொல்லிடுறேன். எனக்கு என் தாய்மொழி உலகத்திலே சிறந்த மொழி இருக்கும்போது நான் என்ன இன்னொருத்த மொழியில உனக்கு விளக்குன்றவர். இந்த குவார்டர்ஸை கட்டி எங்களுக்கு வாடகை விட்டு, ஏன் நிலம் எனக்கு உரிமை ஏறக்கூடாதுல்ல? என் நிலத்தை எடுத்த அயோக்கியப்ப எனக்கு வீடை கட்டி வாடகைக்கு விட்டு விட்டு, ஏன்னா வாடகைக்கு வந்த பயலுக எங்களுக்கு வாடகைக்கு விட்டு வண்டி ஓட்டிட்டு இருக்கான். அப்பவும் சொல்றேன், இப்பவும் சொல்றேன், வரலாற்றிலே இப்போதான் நீ முதல் முறையா ஒரு எதிரியை பாக்குறீங்க. விட்டு போயிடும் மட்டும் நினைக்காத. நீ இந்த நிலத்தை எப்பாடுபட்டாவது மீட்போம், இதற்காகவாவது அரும்பாடுபட்டு நாங்கள் அதிகாரத்தை பிடிப்போம். இங்க சேர்ந்து இருக்கிறவன்லாம் சும்மா என்ன இந்த சாதி கட்சி சின்ன கட்சின்னு நினைக்காத. ஒவ்வொருவனும் பெரும் படை தளபதிகள், போர்படை தளபதிகள். அவர்கள் என்னோடு நிற்கவில்லை, என் உடன் பிறந்தார்கள் என்னோடு நிற்கவில்லை, என் அப்பன் மணிவரசன் என்னோடு நிற்கவில்லை. நாங்கள் கொண்டிருக்கிற உயர்ந்த லட்சியத்தோடு நிற்கிறார்கள், நோக்கத்தோடு நிற்கிறார்கள். எங்கள் இலக்குக்காக இணைந்தவர்கள், இனமாக இணைந்தவர்கள், இனத்தின் மானத்திற்காக இணைந்தவர்கள். எதற்கு அஞ்ச போறதில்லை. எங்க அண்ணன் ஏர்போர்ட் மூர்த்தி கேட்டாரு, இந்த பார் ஒண்ணு சொல்றேன், கூட்டத்திற்கு காசு கொடுத்தால் தான் கூட்டம் வரும். இந்த கட்சியின் தலைவர்களுக்கு எந்த தலைவனையும் பார்க்க மக்கள் தானாக வீதிக்கு வருவதில்லை.
யாவனையும் பார்க்க வராது. உங்கள் உடன் பிறந்தவன் உங்கள் மகன் சீமானை பார்க்க வருவார்கள். காரணம் என்ன? காரணம் என்ன? அவன் தலைவன் என்று இல்லை. அவன் தன் மகன், தன் உடன் பிறந்தவன், தன் சித்தப்பன், தன் பெரியப்பன், தன் மாமன், தன் பேரன் என்று பார்க்க வருவார்கள். அவன் எனக்கானவன், எனக்கான குரலாக அவன் பேசுவான். நான் எண்ணுவதை, நான் பேச நினைப்பதை அவன் அஞ்சாமல் பேசுவான். அடக்குமுறை ஒடுக்குமுறைக்கு பயப்படாமல் பேசுவான். எங்கள் தாத்தா தெய்வ திருமகன் எங்களுக்கு போதித்தது போல உண்மையை பேசு, உறக்க பேசு, உறுதியாக பேசு, இறுதி வரை பேசு, நீயே உண்மையான வீரன் என்று சொன்னதை போல உறக்க பேசுகிறோம், உண்மையை பேசுகிறோம். அதனால என்னை பார்க்க வருவான். மற்ற கட்சி தலைவர்கள் மாநாடு போடுவார்கள், பார்ப்பாய் காணொலியிலே எல்லோரும் பேசிக் கொண்டிருப்பார்கள். 9 மணி ஆனவனை தலைவர் பேச ஆரம்பிக்கும் போது கூட்டம் கலைந்து போய்விடும். நாற்காலியை பெற்று பேசிக் கொண்டிருப்பார்கள். ஆனால் உங்கள் மகன் பேச ஆரம்பிக்கும் போது எங்கு நிற்பானோ தெரியாது. என் குரல், என் அன்பு சொந்தங்களே என்று காற்றில் தரைந்த உடனே எங்கிருந்து வந்து கொள்வானோ தெரியாது. நான் பேச்சை முடித்து நன்றி வணக்கம் சொல்லுகிற வரை அசையாமல் நிற்பான். காரணம், ரத்த உறவு, இன உறவு, லட்சிய உறவு, குடும்ப உறவையும் தாண்டி ஏற்றுக்கொண்ட கொள்கை உறவு நிற்பான். தமிழ் பேரினத்தின் வரலாறு, தமிழர்கள் ஒன்று திரண்டார்கள், நின்றார்கள், வென்றார்கள் என்ற பதிவுதான் வரும். அந்த திமிரில் அசைக்க